காளிப்பட்டி கந்தசாமி கோயில் அப்படின்னு இருக்கு, முருகர் கோயில். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட திருநீர் பயங்கரமான சிறப்பு. இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத திருநீர் அந்த கோயிலில் கிடைக்கும். எப்படின்னா கருப்பு கலர் மண்ணால் அந்த திருநீர் இருக்கும். அப்போது கரும்பு தோட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த கரும்பு தோட்டத்தை எரித்து அந்த அந்த சாம்பலையும் வேற ஏதோ ஒரு இலையோட மரம் இலையோ மண்ணை சார்ந்த மூளையும் சேர்த்து அந்த திருநீரை செய்கிறாங்க. அந்த திருநீருங்கிறது எத்தனையோ விஷக்கடியை சரி பண்ணியிருக்கு, எத்தனையோ நோயை சரி பண்ணி கொடுத்துருக்கு. இதுக்கான ஆதாரம் அந்த கோயிலில் இருக்குது. இப்போ போய் கேட்டாலும் சொல்லுவாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு முருகர். என்ன வேண்டுதல் வச்சாலும் சரி அந்த முருகருக்கு மதியம் 1 மணிக்கு பூஜை நடக்கும், உச்சிக்கால பூஜை நடக்கும். அப்போது அந்த பூஜைக்காக நம்ம பால் அபிஷேகம் பண்ணும்போதோ இல்லை அபிஷேகம் பண்ணதுக்கு அந்த பொறுப்பை நம்ம ஏற்று அன்னைக்கு நடத்தும் போது இந்த கடவுளோட ஆதிக்கம் முழுக்க எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் ரொம்ப கம்மி நாளில் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இன்னமும் அது நடக்குது. நீ இப்போ போய் அந்த ஊரில் கேட்டாலும் சொல்லுவாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கோயில். பொதுவாக முருகர் அத்தனை தெய்வத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. இந்த முருகர் அந்த திருநீரால் இவ்வளோ பெரிய அம்சங்களை செய்கிறார்.